வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இலக்கணத்தில் வேர்ச்சொல் அறிதல் அதை தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 ஏற்கனவே இந்த சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு பார்ட் 2 பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயிற்சி வினாக்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து சுடு என்பதை முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆக்குக அப்படின்னா, சுடு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து சூடு, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு சிரி என்பதன் வினையெச்சம் எது அப்படின்னா சிரித்து, அதான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வாழ்க என்ற சொல்லின் தொழிற்பெயர் அப்படின்னா தொழிற்பெயர்னா அள்ள முடியும். இதில் எது அள்ள முடியும்னா வாழ்தல், அதுதான் முடியுது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. வேர்ச்சொல்லிலிருந்து உண்டாகும் வினையாளனின் பெயரை கண்டுபிடிக்க அப்படின்னா இளனா இளந்தவன், அவன்னா ஆம்பளையை குறிக்கிறது. அப்போ அதான் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கண்ணன் பாடம் டேஸ் வினைமுற்றாக முடித்தான். அதை கண்ணன் என்ன பண்ணி முடித்தான் அப்படின்னு முடிக்கணும். கண்ணன் பாடம் படிந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 6வது கொஸ்டின், பார் என்னும் வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்று எது அப்படின்னா பார்னா பார்த்தான், வினைமுற்றுனா அது முடிஞ்சிருக்கணும். அதான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 7வது கொஸ்டின், விடு என்பதன் வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, விட்டான். நெக்ஸ்ட்டு 8வது கொஸ்டின், நட இந்த வேர்ச்சொல்லில் வினைமுற்று கேட்டிருக்காங்க, நடந்தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 9வது கொஸ்டின், சூடு இதுக்கு வந்து எதிர்மறை வினைமுட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க, சூடான். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின், படி இவ்வேர்ச்சொல்லின் வினை எச்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து படித்து. அடி என்பதுக்கு வினை எச்சம் கேட்டிருக்காங்க, அடித்து. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அரி அப்படின்னா பெயர் எச்சம் கேட்டிருக்காங்க, அறிந்த. பெயரெச்சம்னா ஆள முடியணும், அறிந்த. நெக்ஸ்ட்டு வந்து கல் இதுக்கு வந்து வினையாளனின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு, கற்றவன். ஓகேவா. பாடு என்னும் வேர்ச்சொல்லுக்குரிய வினையாளனின் பெயரை காண்க அப்படின்னா ஆப்ஷன் டி, பாடியவர். நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின், பெரு அப்படின்னா அதன் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க, பெறுதல். இதில் பெற்றான் வராது, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஓடுக்கு வந்து தொழிற்பெயர் அப்படி கேட்டிருக்காங்க, தொழிற்பெயர்னா அள்ள முடியணும். அப்போனா அதுக்கு ஆன்சர் வந்து ஓடுதல், ஓடிய, அதெல்லாம் வராது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். 17வது கொஸ்டின், கேள் என்பதன் வினைமுற்று எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்னா கேட்டான். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. படி என்பதற்கு வினைமுற்று, ஆப்ஷன் டி தான் கரெக்டு, படித்தான். ஓகேங்களா. 19வது கொஸ்டின், தா என்னும் வேர்ச்சொல்லை உருவாக்கும் சரியான வினை எச்சம் எதுனா தந்து. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வாக்கு வினையாளனின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்டு, வந்தவர். ஓகேங்களா. 21வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கான் என்னும் சொல்லுக்கு தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க, அப்போனா காணல், அள்ள முடியணும். தொழிற்பெயர்னா அள்ள முடியணும். ஒலினா வியங்கோல், ஒலிக்கு வியங்கோல் வினைமுற்று கேட்டிருக்காங்க. வியங்கோல் வினைமுற்றுனா ஹால முடியும், அப்போ ஒலிக. கொடு என்பதற்கு வினைமுற்று கொடுத்தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வெல் என்பதற்கு வினையெச்சம் வென்று. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. செல் என்பதன் வினையெச்சம் யாது அப்படின்னா சென்று தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து 26வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். சாப்பிடு இச்சொல்லை பெயரெச்சமாக மாற்றுக அப்படின்னா சாப்பிட. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இது வந்து வினையாளன் ஏயை குறிக்கும். 2வது சி ஆப்ஷன் வந்து தொழிற்பெயரை குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கான் அப்படிங்கிறதுக்கு வினையாளனை குறிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு கண்டவர். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சிரிக்கு வந்து பெயரெச்சமாக எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க, ஆப்ஷன் பி, சிரித்த, அதான் ஆன்சர். 30வது கொஸ்டின், வாள் என்பதன் வியங்கோல் வினைமுற்று எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு வந்து வாழ்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு விடு என்ற பகுதியின் வினை எச்சம் அப்படி கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்டு, விட்டோ. வினை எச்சம் அப்படின்னு நடக கேட்டிருக்காங்க, நடந்தோ. ஆப்ஷன் டி கரெக்டு. வாக்கு வந்து வேர்ச்சொல் வினைமுற்று கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு, வருதல் அப்படின்னு ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 35வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். மொழி என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்டு, மொழிந்திலன். ஓகேங்களா. 36வது கொஸ்டின், எழு என்பதன் பொருள் எழுந்தார். ஆன்சர். நெக்ஸ்ட்டு சமைக்கு வந்து வினைமுற்று என்னன்னா சி, சமைத்தான், அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பயில் என்பதற்கு வினையெச்சம் டி, ஆப்ஷன் டி தான் கரெக்டு, பயின்று. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், தேடு என்பதன் வினையாளனின் பெயர் என்னன்னா தேடியவன். ஆப்ஷன் டி தான் கரெக்டு.
ஒலி என்பதன் தொழிற்பெயர் யாதுன்னா ஒலித்தல் அப்படின்னு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பெருக்கு வந்து வினைமுற்று என்னன்னா பெற்றான், அதான் ஆன்சர். வா என்பதுக்கு பெண்பால் வினைமுற்றுனா வருவாள், அதான் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்றுக. முடினா முடிந்து, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பூனை வினையாளென மாற்றுக அப்படின்னா ஆப்ஷன் டி பூணுவர், அதான். 46வது கொஸ்டின், ஓம்பு அப்படின்னா ஆப்ஷன் சி ஓம்பல், அதான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மர என்பதன் தொழிற்பெயர் அப்படின்னா மரத்தல், ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆடு என்பதன் தொழிற்பெயர் ஆட்டம், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. தொழிற்பெயரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொழிற்பெயர்னா அல்ல முடியணும், அப்போ படித்தல், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. வெளி என்பதன் வினைமுற்று வென்றான், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்த இதில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இது போன்ற வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.